நானும் சின்ன வயசில் இருக்கிறப்போ நான்வெஜ் சாப்பிடாத அன்னைக்கெல்லாம் இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து அம்மா செய்கிறது இந்த மீல் மேக்கர் தான். இது பாரு, இது சிக்கன் மாதிரியே இருக்குது, சாப்பிட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துருவாங்க. நம்மளும் மீல் மேக்கர் இருந்தால் போதும், எனக்கு நான்வெஜ்ஜே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவோம். இப்போ தான் தெரியுது எவ்வளோ பாவமாக வந்திருக்கோன்ட்டு. ஏன்னா இப்போ வந்து நான்வெஜ் இல்லைன்னா என்ன, வெஜ்லேயே நிறைய இருக்குது. பன்னீர் இருக்குது, மஷ்ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் பேபி கார்ன் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்பயும் கண்டிப்பாக இருந்திருக்கும், அம்மா தான் வாங்கி கொடுக்காம ஏமாற்றிருக்காங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் நானும் வந்து பன்னீரும் பாலக்கீரையும் வாங்கியிருந்தேன். சரி, ரெண்டுத்தையும் சேர்த்து பாலக் பன்னீர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எப்பயும் போல் நம்மளுடைய ஸ்டெஃபி அக்கா தான் நமக்கு ஆல்வேஸ் செஃப். ஏன்னா அவங்களோட ரெசிபி பார்த்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டுமே வேறு லெவலில் வந்துருந்துச்சு. இந்த பாலக் வேக வச்சிருந்த தண்ணி வந்து அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அதில் நம்ம கீரை வேக வச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றுறோம்னா அதோட சத்து வந்து வேஸ்ட்டாக போகாது, நமக்கு அந்த ரைஸில் வந்துடும். அதுவும் பாலக் பன்னீருக்கு நார்மல் ரைஸ் விட இந்த பாஸ்மதி ரைஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வடிச்சிருந்தேன். கூடிய சைட் டிஷ்க்கு பன்னீர் 65. ஏன்னா கீரை சாப்பிட வைக்கிறதா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த 65 கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஏமாற்றி சாப்பிட வச்சிடலான்னு வச்சிருந்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு.